கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான் கேட்குது. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காத மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். போக போக தான் எங்கள் 2 பேருக்கும் நடுவில் கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போக ஆரம்பிச்சதுன்னு அவளோட கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ இவ டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போன்ல ஒரு நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு ஸ்னோஃபால் அதிகமா இருக்க போது எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. ஏய், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை கூட்டு போறதுக்காக வந்துட்டாண்டி, ஸ்னோஃபால் வேற அதிகமா இருக்குல்ல, அதனால நான் கிளம்புறேன், நீ உன்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி வர சொல்லன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போவே இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஸ்னோஃபாலுமே பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ, பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, இப்படியே போயிட்டு இருந்தா உறைஞ்சு போயிடுவேனேன்னு இவ பார்த்துட்டு இருக்கா. அங்கே உள்ள கடையில் உள்ள ஆளுங்க கூட கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. இப்போ இவள பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாம தரையில உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் நம்ம கதையோட ஹீரோ தான் வரான். இப்போ அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி வில்லான்னு வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவள பார்த்தீங்கன்னா என்னோட பேரு யோயோ, இவன் தான் என்னோட புருஷன். என் தாத்தாவும் இவனோட தாத்தாவும் ஆர்மியில் ஒன்றா வேலை பார்த்தவங்க. என் தாத்தாவோட ஆசைக்காக தான் இவனை நான் கல்யாணம் பண்ணேன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறா. ஹீரோனோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அவர் ஹீரோனை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லியிருப்பார்னா, எங்க பாருமா, உன்னோட அம்மா அப்பாவும் சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க, தாத்தாக்கும் உடம்பு சரியில்லை, என்னோட ஒரே கவலை உன்னை பற்றி மட்டும்தான். என் ஃப்ரெண்டோட பேரை ஒருத்தர் இருக்கான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் தாத்தா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்குவா. கல்யாணம் பண்ணக்கையோட ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, எங்க பாரு, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக ஜெர்மனி போகிறேன், எதனாலும் என்னை கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்தாலும் 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கரண்ட் சீனுக்கு வந்துடலாம். ஹீரோ அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வரேன்னா அவன் குளிக்கிறதுக்கு போக இந்த சைடு ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். இவ இப்படி புக்கு படிச்சுட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிட அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ தூங்குறத பார்த்தவொடனே ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சுட்டு இருக்க. இவ டக்குன்னு கண்ணு முழிச்சிடா. தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்ல, தேங்க்யூவா, எதுக்காக தேங்க்யூ சொல்கிற, நான் ஒன்றும் வேற ஆள் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட சட்டையெல்லாம் போட்டுட்டு இவ கூட படுத்துட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறான். அதை பார்த்தவொடனே இவன் என்ன சொல்கிறான்னா, ஹெல்மெட்டும் டேபிளுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல, என்னது ஹெல்மெட்டா, ஏண்டி உனக்கு அது வேணுமா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமேன்னு இவ சொல்கிறா. நான் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறதுக்காக வரல, உன் பெட்ஷீட்டை சரி பண்ணுறதுக்காக வந்தேன்னு ஹீரோவை பெட்ஷீட்டை சரி பண்ணி விட்டுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ டிஸ்டன்ஸோட தள்ளி படுத்துட்டு இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து படுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, கிட்ட வந்து படுத்தேன்னா உங்களை உதஞ்சு தள்ளிடுவேணும்னு பயமா இருக்கு, அதான் தள்ளி படுத்திருக்கேன்னு சொல்ல, உதஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் திரும்பி படுக்க இவ்வளோ சரின்னு ஹீரோ பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி நேற்று நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல, போயிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை கூப்பிட்டு போனாருன்னு சொல்ல, ஹஸ்பண்டா, ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டாரா, நேற்று நைட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சுன்னு அவ கலாய்ச்சிட்டு இருக்க. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல, ஒரே பெட்ல ஒன்னா படுத்திருந்தோம், அவ்வளோதான் இவ சொல்ல. அவ்வளோதானா, ஏண்டி உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணட்டியை வச்சுட்டு அமைதியாக படுத்திருந்தானா, ஒரு வேளை உன் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் ட்ரிப்ல ஏதாவது வேலையை பார்த்துட்டு வந்திருப்பானோன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது, அமைதியாக இருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி சரி, கட் பண்ணிட்டு சேட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏண்டி உன் புருஷன் உன்னை விட ரொம்ப வயசானவனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி வயசானவன் தான், என்னை விட 7 வருஷம் பெரியவன், ஒருவேளை அவனுக்கு குழந்தைங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்னமோன்னு இவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுடுறான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே கீழே கிடக்கிற டவல் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போக, ஐயோ நான் பேசினதை கேட்டேன்னா என்னை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியலையே அப்படின்னு இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வரா. இப்போ இவ சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார. அந்த இடத்துல இவளுக்கு பிடிச்ச பால்லாம் இருக்கு. நான் பால் குடிப்பேன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவ உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன அந்த அளவுக்கு வயசானவனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி வயசுல பெரியவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு இவ ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இவருக்கு வேற
வேற ஏதாவது பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கோ, அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்கலையோன்னு இவன் ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. என்ன யோசிக்கிறேன்னு ஹீரோ கேட்கறான். இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இருமல் வந்துருது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி டீ எடுத்து கொடுக்க இவ்வளோ அதை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி குடிச்சவனு அவரை நமக்காக எல்லாம் கொடுக்குறாரு, நம்ம ஒண்ணுமே கொடுக்கலன்னு இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவோ பாலை குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா சாருக்கு பால்னா சுத்தமா பிடிக்காது, ஆனா பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா சரி நானே கூட்டு வந்து உன்னை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஏன்னா எனக்கு கல்யாண விஷயம் யாருக்கு தெரியாது, அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும்னு சொல்ல அது உன்னோட விருப்பம் அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வேலைக்கு வந்துட. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக வரா. இப்போ இவ அங்கே உள்ள வெயிட்டர் கிட்ட என்ன சார் ஆனா மேடம் நான் ஹாங் சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, ஆனால் சார் இன்னும் இந்த இடத்துக்கு வரலீங்களே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் நேரம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டேன்னு இவ வெயிட் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறானா, அந்த ஹாங்கோட இன்டர்வியூ நான் முடிக்கலன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நான் போய் என்ன பதில் சொல்லுவேன், எப்படியாவது ஹாங்கோ இன்டர்வியூ எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏண்டா எனக்கு ஒரு டவுட்டு, கல்யாணம் முடிச்ச கையோட ஃபாரின் கிளம்பி போயிட்டு ஓ பொண்டாட்டி உன்னை சும்மாவை விட்டா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் உன் விருப்பப்படி நடக்கல, உன் தாத்தாவோட விருப்பத்துக்காக தானே பண்ண, இங்க பாரு உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுல கவலைப்படுறதுக்கே எதுவும் கிடையாது, நான் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன், எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஃபீலிங்ஸ் இல்லாட்டி எனக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லைன்னு இவன் பேசிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னமோ பண்ணுடா, ஆனா அவன் வாழ்க்கை இப்படி வீணாக்கிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு இவன் பேசிக்கிட்டே இந்த பக்கம் திரும்ப அந்த இடத்துல ஹிரேன் தான் உட்காந்துருக்கா. டே இங்க வந்து பாரு, ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு பெண்குன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்னு ஹிரேனை கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோவை எந்திரிச்சு வந்து பாக்குறான். அவளை பார்த்தவன அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுன்னு சொல்ல, அந்த பொண்ணு இதுக்காக உள்ள கூப்பிடுற, அவ யாருன்னே தெரியாதா, அவளுக்கு இதுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு இவன் கேட்டுட்டு இருக்க. சொன்னதை மட்டும் செய்யணும் ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா இது ஒரு பெரிய பணக்கார ஹோட்டல் போல, யாரை பார்க்க வராங்களோ அவங்களோட அப்பாயின்மெண்ட் இருந்தா மட்டும் தான் உள்ள விடுவாங்க, அதனாலதான் ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வெயிட் பண்றதை பார்த்தவன அவளை உள்ள கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க. இவ்வளவு உள்ள வந்துடுறா. இப்ப உள்ள குளிர் தாங்க முடியாம இவ உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப வந்து இந்தாங்க இந்த டீயை கொடுங்க, ஒரு ஆள் உங்ககிட்ட இந்த டீயை கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு போக இவ்வளவு சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவ யார இன்டர்வியூ எடுக்க வந்தானோ அவன் தான் வரான். இப்ப அந்த ஆளை பார்த்தவொடனே ஹீரோயின் அவளோட இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ண அவரும் இவளுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ தான் இந்த ஹாங் கிட்ட பேசி ஹீரோயின் கிட்ட பேசவே சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த ஆள் ரொம்ப நல்ல விதமா பேசுறான். இப்ப இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு, இவரே இன்டர்வியூ எடுக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க, ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் ஏதோ அடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்பவே இப்படி யோசிச்சுட்டு இருக்க அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்ட்ரன்ஸ்ல வரும்போது அந்த இடத்துல ஒரு கோட் இருக்கும், அந்த கோட் எடுத்து போட்டுட்டு வெளியே வா, நான் வெளியே தான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு இன்டர்வியூ நடந்ததுக்காக என்னோட ஹஸ்பண்ட் தான், அவர் தான் எனக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எவ்வளோ ஹீரோவை பார்க்கறதுக்காக வெளியே வரா. இப்பவே இப்படி வெளியே வந்துட்டு இருக்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவ்வளோ பிடிச்சிடறான். சாரிங்க ஒழுங்கா பார்க்காம வந்துட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, எதுக்காக தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்க, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, என்னால் முடிஞ்ச உதவியும் உனக்கு பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ பேசுகிற எல்லாத்தையும் இவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ உன பார்த்தீங்கன்னா இப்படியே வெளியே போனால் கண்டிப்பாக உனக்கு சரி பிடிச்சிடும், வா சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட வீட்டுக்கு வரா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நான் ட்ரெஸ்லாம் துவைக்க போட போறேன், உங்களோட ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ அவனோட கோட்டை கொடுத்துட்டு போறான். இப்போ வந்து கோட்டை தொட்டு பார்க்க அதுல ஏதோ இருக்கு, என்னடான்னு எடுத்து பார்த்தா பொண்ணுங்க போற பெர்ஃப்யூம் தான். அதை பார்த்தோன்னே என் புருஷனுக்கு உண்மையாவே துரோகம் பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அந்த பெர்ஃப்யூமை கையில வச்சுட்டு, உனக்கு எனக்கு நடந்தது அரேஞ்ச் மேரேஜ் தான், அதுக்காக நீ வெளியில இன்னொரு பொண்ணு கூட சுத்துறத கண்டிப்பா நான் அலோ பண்ணவே மாட்டேன், எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ தூங்கிட்டான்னு நினைச்சு இவ சைலண்டா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணலான்னு கிட்ட போக ஹீரோ அவ்வளவு பிடிச்சிடறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, லைட் ஆன் பண்ணணும்னு இவ சொல்ல, சரி நான் ஆன் பண்றேன்னு ஹீரோ எந்திரிச்சு லைட் ஆன் பண்றான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா எனக்காக தான் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வெயிட் பண்ணேன்னு இவ ஒரு மாதிரி பண்ண, என்னாச்சு உன் ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் இப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்க, இவ இந்த பெர்ஃப்யூமை தான் எடுக்கிறா. இந்த பெர்ஃப்யூம் என்னோட ட்ரெஸ்ல இருந்து தான் நான் எடுத்தேன், இது லேடிஸ் பெர்ஃப்யூம், இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க, சரி இருந்துட்டு போகுது, இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு இவன் கேட்க, உனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சு,
சைடில் எதுவும் இல்லாமையா இருக்கும். கல்யாணம் நடந்த அன்னைக்கே நீ என்னை விட்டுட்டு ஜெர்மனிக்கு போயிட்ட. வரும்போது லேடிஸ் பர்ஃப்யூம் கூட வந்திருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெர்மனியில் நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், அதானே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி கேட்டதை பார்த்தவனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்த அன்னைக்கே நான் உன்னை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டேன், அதுக்கான கிஃப்ட் தானே ஹீரோவில் பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் உனக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு. இது உனக்காக வாங்கின கிஃப்ட் தான் சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு வச்சுட்டு, சாரிப்பா கிஃப்ட்டுக்கு தேங்க்யூ நான் தூங்குறேன்னு இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அவளை இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறான். எங்க பாரு, நேற்று நைட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணேன், ஆனால் நீ ரொம்ப நர்வஸாக இருந்த, அதனால தான் நான் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை டச் பண்ணல. ஒருவேளை நீயா கூப்பிட்டா இப்போவே ஸ்டார்ட் பண்ணலான்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, என்ன நான் பீரியட்ஸ் ஆகிட்டு அமைதியாக படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு, நீ எப்போ வேணாலும் என்னை தாராளமாக கூப்பிடலாம், உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோனுக்கு ஒரு வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு, என்னோட ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவளுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அமைதியா படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க அவளோட போன்ல சுத்தமா சார்ஜே இல்லை. சார்ஜ் எங்க இருக்குன்னு தெரியல. இவ சார்ஜ் தேடிட்டு இருக்க. டிராயர்ல இருந்து ஹெல்மெட் தான் எடுக்கிறா. இப்போ இதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது எப்படி இந்த இடத்துல இவன் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ சட்டை கூட போடாம வரான். அவனை பார்த்தவொடனே இவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து உனக்கு மொத்தம் 7 நாள் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சைலண்டா எதுவா பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. ஐயோ இவர் முன்னாடி பதில் சொல்றதுக்கு எனக்கு வாயே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவ வீக்கப்பட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்துட்டு இருக்க. அவளோட மேனேஜர் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கிளாமரான ட்ரெஸ்லாம் போட்டு வர மாட்டியா, ஒழுங்காக இன்றைக்கி அவரை இன்டர்வியூ எடுத்தே ஆகணும், எடுக்கலாம் இந்த மாதம் உனக்கு போனஸ் கிடையாது, வா வா வந்து உட்காருன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி வாரி கூப்பிட்டு வரான். வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கா. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 பொண்ணுங்களே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரி பாஸ், நான் என்னோட ஹஸ்பண்டும் சேர்த்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதனால நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னா அவன் கேட்குறான். ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவர் எங்கே எடுத்து காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா, ஐயோ கிளைண்ட் முன்னாடியே மானத்தை வாங்குறாள் அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக எங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் அதுவே போதுன்னு அந்த ஆளு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். அந்த காலை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க என்னாச்சுங்க பிரச்சனையா, நான் கூட இந்த இடத்துல தான் இருக்கேன்னு இவ ஹீரோக்கு லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்ட. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். சார் எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எமர்ஜென்சியா நான் கிளம்பி ஆகணும்னு இவ போக பார்க்க அவனுங்க 2 பேரும் ஹீரோயினை விட மாட்டேங்கிறானுங்க. இப்ப அவனுங்க 2 பேரும் ஹீரோயினை போட்டு பாடு படுத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலோட ஓனரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, இந்த ஹோட்டலோட ஓனர் ஸ்பெஷலா உங்களுக்காக ஒயினை கொடுத்துருக்காரு, இது நீங்க குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி இவன் 2-3 ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்து வைக்க அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்க 2 பேரும் இந்த ஒயினை குடிச்சு கிட்டத்தட்ட மட்டையாகிற ஸ்டேஜுக்கே வந்துடுற. அப்பாட நம்ம தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவ்வளோட ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாளுங்க. இப்போ வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிற்கிறான். அவனை பார்த்தவனே இவ பேசலான்னு வர ஹீரோ கிட்டே ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. சார் இந்த பையனை நீங்க இதுக்கு முன்னாடி இங்க எது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இவ கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்க. மேடம் கொஞ்சம் தள்ளினுங்க, பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காடி ஹீரோ சொல்ல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா காரில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ சொல்லாதானே, நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி, நீ ஆபத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி பண்ண வேண்டியது என்னோட கடமை, ஒருவேளை நீ என்னை விட்டு தூரமாக போகணுன்றதுக்காக டிஸ்டன்ஸோடு இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க, நீங்கள் பண்ண உதவிக்காக தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான், மற்றபடி உங்களை விட்டு தள்ளி போகணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2 பேரும் மனசில் உள்ளதை வெளியே சொன்னதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், அதுக்கான டைமை நம்ம தான் உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் குறை வெக்கமாக வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர. வேலைக்காரங்க மேடம் ஷாப்பிங் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமாம் இதெல்லாம் என் ஃப்ரெண்டு எனக்காக வாங்கி கொடுத்தது, அப்புறம் இதை அவருக்காக வாங்கினதுன்னு சொன்னால் என்ன வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியலன்னு இவ சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு போக அந்த இடத்துக்கே ஹீரோ தான் வரா. இப்போ ஹீரோ வந்து அவள் வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்க, ஆமாம் சார் மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க மேடம், அவங்க ஃப்ரெண்டு கூட
ஷாப்பிங் போயிருந்தாங்களாம். உங்களுக்கு ஏதோ gift வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் தலையில் மாட்டுற கிளிப்பு, கிளாமரான ட்ரெஸ்னு எல்லாம் இருக்கு. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் வந்து இது உங்களுக்கானது கிடையாது, உங்களுக்கான கிஃப்ட் இந்த இருக்குன்னு இவன் வேற ஒரு பைய கொடுக்க ஹீரோவை அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸோட இருக்கா. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ அவ இப்படி கட்டி பிடிச்சிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு தலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவளை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர அவன் கையில் வச்சிருக்க டவல் கீழே விழுந்துருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் தலையை எப்படி காய வைக்கணும்னு எனக்கு தெரியும் வான்னு சொல்லி அவளோட தலையை காய வச்சுட்டு நீ வாங்கிட்டு வந்தே ஒரு நைட் ட்ரெஸ்ஸு, அதை போட்டால் உனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல அந்த நைட் ட்ரெஸ்ஸை நான் வாங்கல என்னோட ஃப்ரெண்டு தான் வாங்கினான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணோன்னே இவன் என்ன செய்றேன்னா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க வரேன்னு இவ போக பார்க்க அதெல்லாம் தூங்க போகக்கூடாதுன்னு ஹீரோவில் பிடிச்சி டேபிளில் உட்கார வச்சுட்டு அவ கிட்ட வந்துட்டு இருக்க. என்னங்க நான் பீரியட்ஸ் ஆயிருக்கேன் என் கிட்ட வராதிங்கன்னு சொல்ல நான் அவனை எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஒரே ஒரு கிஸ் மட்டும் தான் பண்ண போறேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. எவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. கிட்டத்தட்ட 2 பேரும் 1/2 மணி நேரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கான். இவ்வளோ வந்து உட்காரலான்னு பார்க்க இவன் என்ன சொல்றனா வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிடலான்னு பன் எடுத்து கடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு வாய் வலிக்குது. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு உதறி வலிக்குதான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்னு இவ சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வேணா சாஃப்டாக கிஸ் பண்ணுறேன்னு சொல்ல அடுப்படா லூசு பயலை அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவோட தாத்தாவை பார்க்கலான்னா அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா வந்த உடனே ஹீரோ வீட்டில் உள்ள பட்லரை பார்த்தீங்கன்னா மேடம்க்கு சளி பிடிச்சிட போது ஏன் மேடம் ஸ்கார்ஃபை கையில் வச்சிருக்கீங்க அதை கழுத்தில் போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்ஃபை வாங்கி அவள் கழுத்தில் கட்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் உள்ள வந்து பார்க்க ஒரு தாத்தாக்கு பதிலாக 2 தாத்தாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போர் அடிக்குதுல அதான் விளையாடுறதுக்காக வந்தோன்னு இவங்க எல்லாரும் இப்போ ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஏன் 2 பேரும் எங்களை பார்க்க வந்தீங்க, அவங்க 2 பேருக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஏண்டா மருமக என்ன எந்த ஜுவல்லரி போடாமல் இருக்கா, இப்படியா கூட்டு வருவ, அவளுக்கு ஜுவல்லரி வாங்கி கொடுக்க மாட்டியான்னு தாத்தா திட்டிட்டு இருக்க. தாத்தா நான் வேலைக்கு போறனால ஜுவல்லரிலாம் போட மாட்டேன், அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இவ இதை சமாளிச்சுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தாத்தாவெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அந்த வீட்டில் ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்கு. அந்த ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுட்டு இவ ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். என் பொண்டாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ல இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உன்னோட புருஷன், நீ என்னோட பொண்டாட்டி, என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக புருஷனோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து பொண்டாட்டிக்கு வைக்கப்படுறது சகஜமான விஷயம் தானே. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளை பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணுறா. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு தண்ணி தாகமே வந்திருக்கும், இந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து படுத்துக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவகிட்ட வந்துடுறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ தானே 1/2 மணி நேரம் கிஸ் பண்ணோம், அதுக்குள்ளே மறுபடியுமா அப்படின்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, வெறும் ரொமான்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தை மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ கழுத்தெல்லாம் கிஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நைஸாக வீட்டை விட்டு ஓடலான்னு பார்க்க எங்கம்மா போகிறேன்னு தாத்தா கேட்குறாரு. ஓ அதுவா, ஒரு முக்கியமான வேலை தாத்தான்னு இவ சொல்லிட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. இப்போ அவள் கால் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை உடனே வந்து தள்ளடி அப்படின்னு சொல்ல தாத்தா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரா. வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு நிறைய சரக்கு அடிச்சுட்டு மட்டியாகிற ஸ்டேஜுக்கு கிடைக்கிறா. ஏண்டி இதுக்கடி இப்படி சரக்கு அடிச்ச, எவ்வளோ குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய குடிச்சிட்டேன், நான் மற்றவங்கள ஒழுங்கா இன்டர்வியூ எடுக்கலன்னு அந்த மேனேஜர் எனக்கு கண்ணா பின்னான்னு திட்டான், என்னால் இந்த தோல்வியை தாங்க முடியல, அதனாலதான் நிறைய குடிச்சிட்டேன்னு இவ மட்டையாயிட்டு கிடக்குற. ஹிரண்டா அவளை கூட்டிட்டு வந்து பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறா. இப்பவே இப்படி வழி அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப ஜூவா அப்படின்ற ஒரு பையன் இவளை பார்த்து பேசிட்டு இருக்கான். இவன் ஹீரோனோட எக்ஸ்.
இப்போ இவனை பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவ கூட பேசிகிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுகிறத ஹீரோவோட ஃப்ரெண்டு தூரமாக இருந்து பார்த்துறான். இது நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டியாச்சே, யாரு கூட பேசிகிட்டு இருக்கான்னு தெரிலன்னு அவன் இந்த சைடு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர வேலைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாருக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்குது, வீட்டுக்கு வர லேட் ஆகுமா, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாருன்னு சொல்ல இவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துடுறா. இப்போ அவள் ரூமுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னடி உன்னோட எக்ஸை பார்த்தியா, அந்த விளங்காதவனை ஏன் தான் நீ பார்த்தேன்னு தெரில, நீ இல்லாமல் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு எப்படியெல்லாம் நடிச்சுட்டு அந்த பொண்ணு கூட பெட்டில் ஒன்றா இருந்தான், சரியான பொறுக்கி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டாக ஹீரோ தான் வரா. பார்த்தா நம்மளால நிறைய சரக்கு அடிச்சிருப்பா போல. கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடிட்டு வந்து உட்கார. என்னங்க ஆச்சு, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு இவ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக இஞ்சி போட்டு சூப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஹீரோ அதை குடிக்கிறான். இப்போ அதை குடிச்ச கையோட ஹீரோ அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, தாத்தா உனக்காக ஜுவல்லரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், நாளைக்கு ஒரு முக்கியமான ஆக்ஷன் நடக்க போது, அந்த ஆக்ஷனில் நீ போய் கலந்துக்க, அட்லீஸ்ட் 10 ஜுவல்லரி அது வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் என்னோட ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து அவள் பக்கத்துலேயே படுத்து அவளை கட்டி பிடிச்சி ஒன்றா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்க. ஹீரோனோட அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிருக்கான். பார்த்தா அவளுக்கு ஃப்ரெண்டில் சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறானா, மேடம் சார் 1/2 ஹவரில் வந்துருவார், உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி எல்லாத்தையும் பார்த்துட்ருங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, நான் ஆக்ஷனுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு. இப்போ அவள் ஆக்ஷனில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வரா. அந்த பொண்ணு இவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு தெரியாமல் அவளோட பாய் ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ணியிருப்பா. இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருக்கா. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ சரியான திமிர் பிடிச்சவ, வா போய் உட்காரலன்னு இவங்க 2 பேரும் பின்னாடி உள்ள டேபிளுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு புக் பண்ணது இவளுக்கு பின்னாடி உள்ள டேபிள் தான். அதுவே இந்த பொண்ணுக்கு பாதி காண்டு. இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே உள்ள ஜுவல்லரி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் முன்னாடி போய் உட்காந்துருக்கேன் இவளை கலாய்ச்சி பேச. இவ இப்படி பேசுகிறத பார்த்தோன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்ல சரி தாராளமாக வாங்கிக்கணும்னு ஹீரோ மெசேஜ் அனுப்ப இவ்வளோ அந்த நெக்லஸ் எடுக்கிறா. இவ இப்படி எடுக்கிறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு வேணும்னே அந்த நெக்லஸை ஏழை எடுத்துட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி ஏழை எடுத்துட்டு இருக்காங்க. 8 மில்லியன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நெக்லஸோட ரேட்டு ரொம்ப அதிகமாக போகுது, இதுக்கு மேலே அமைதியாக இருந்துட வேண்டியதானே. இவன் அமைதியாக இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து 10 மில்லியன் சொல்கிறான். இவன் இப்படி சொல்கிறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ 20 மில்லியனுக்கு வாங்கிடுறான். அந்த பொண்ணு மறுபடியும் ஏழை கேட்கலான்னு பார்க்க அவளோட பாய் ஃப்ரெண்டை தடுக்கிறான். ஏன்னா அதுக்கு மேலே அவன்கிட்ட காசு கிடையாது. இப்போ ஹீரோ அந்த ஜுவல்லரியை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவன் தான் ஓடி வரான். இப்போ அவன் ஓடி வந்து ஹீரோனோட செல்ல பேரை சொல்லி கூப்பிட என்னோட பேர் யோயோ, இன்னொரு தடவை அந்த பேர் சொல்லி என்னை கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அந்த பையன் தான் மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த மெசேஜை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க அவன் கூட காலேஜில் படித்தவன் இப்படிதான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உன்னை இன்னொரு பையன் கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்ல அவன் என்னோட கிளாஸ்மேட் மட்டும்தான், மற்றபடி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவோட சட்டையை கழட்டிட்டு அவள் கழுத்தில் கடிச்சு வச்சிடறான். நீ என்னோட பொண்டாட்டி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், என் பொண்டாட்டியை எந்த பையனும் ஏற எடுத்து கூட பார்க்கக்கூடாது. அப்புறம் தாத்தா ஒரு விஷயத்த சொன்னார், புதுசாக ஒரு விஷயம் பண்ணணுன்னா என் பேத்திக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குவான்னு உங்கள் தாத்தா சொன்னார். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வர இவளுக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை குதிரையில் சவாரி பண்ணது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த இடம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு ஹீரோவில் ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோட முட்டிக்கு மருந்து போடலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து கூட நானே அப்ளை பண்ணி விடுறேன், நம்ம 2 பேரும் புருஷ முன்னாடி வெக்கப்படுறதுல எதுவும் கிடையாது கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை வேண்டான்னு இவ வெக்கப்படுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து இப்போ அவனோட காயத்தை காட்ட மருந்து போடுறேன்னு ஹீரோ அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் மருந்து போட்டு விட்டுட்டு போகலான்னு பார்க்க இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பீரியட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட பாத்ரூமில் உட்காந்துட்டு ஹீரோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட என்னோட பீரியட்ஸ் முடிஞ்சுன்னு சொன்னேன், ஆனால் அவன் கண்டுக்காமல் போயிட்டான். ஒரு வேளை அவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் ஸ்விம்மிங் அது பண்ணலான்னு இவ ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி கயிறு கட்டலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங்னு தானே சொன்னீங்க, எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, லாஸ்ட் டைமில் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால தான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்துட்டேன்னு ஹீரோவுக்கு ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ திருன்னு முழிக்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பயப்படாத, நீ பயப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை மேலே டவலை போத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்க்க ஒரு ரெசார்ட்க்கு வர இவங்க டேபிளுக்கு பின்னாடி டேபிளில் தான் ஹீரோ உட்காந்துருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் ஹாட் ஸ்ப்ரிங் குளியல் ரொம்ப நல்லா இருக்குமா, நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றும் க்ளோஸ் கிடையாதுன்னு இவ சொல்கிறா. என்னடி க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்கிற, 2 பேருக்கு கல்யாணம் ஒரே பெட்டில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயம் கேட்கறதுக்காக இப்படி வைக்கப்பட்டு இருக்கேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இவ பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ பக்கத்தில் என்ன கேட்டுட்டு தான் இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, மனசாட்சி எடுத்துட்டு உண்மையை சொல்லு, உனக்கு ஹஸ்பண்டை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு இவ விளையாடிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கும் ஹஸ்பண்டை பிடிக்கல, எத்தனை நாளாக கூட இருந்திருக்க, பிடிச்சிருக்குன்னு டக்குன்னு சொல்லியிருப்பியே, நீ வளர்றதை பார்த்தா அவன் மனசில் அவர் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றி இப்போ பேசாத வா போலான்னு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உனக்கு பிடிக்கல போல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதான் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு, உனக்கும் அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கும் ஒன்றும் பிடிக்காது, சீக்கிரமாக 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இது எல்லாத்தையும் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட மேனேஜர் தான். போன தடவை ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் கட்டாயப்படுத்தி பாரு கூட்டு வந்து சரக்கடிக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பான் இல்லையா, அப்போ கூட ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பானே இவனுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்து. அவன் தான் இவன் அந்த கிளைண்ட்டு கூட சரக்கு அடிச்சதுனால அந்த கிளைண்ட்டுக்கு நெஞ்சு வெளியே வந்திருக்கும், அதனால அவனோட வேலையும் போயிருச்சு. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். உன்னால தாண்டி என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினை ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டு வந்திருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துல கப்புள்ஸ் குளிக்கிற இடம் இருக்கு. அது பார்த்தோன்னே இவன் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு பையன் மேலே அடிச்சிடறான். யாரும் அந்த பையன் பார்த்தா ஹீரோ தான். இந்த இடத்துல நீ குளிக்கிறதுக்காக தானே வந்த, வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கலான்னு ஹீரோ தண்ணிக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தண்ணி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. நீ தண்ணிக்குள்ள வரப்போறது இல்லையா, அங்கேயே உட்காந்துட்டு இருக்க போற, சீக்கிரம் நீயே தண்ணிக்குள்ள இறங்குன்னு சொல்ல, இவளோ அவள் மேலே போட்டிருக்க ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறா. இவன் இப்படி இறங்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழ ஹீரோ அவளே பார்த்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்விம் சூட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல, வேணா புதுசு வாங்கி தரேன்னு ஹீரோவில் மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க. சும்மா இருங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிட்டே இழுத்துக்கிறான். இப்போ அவன் அவளை கிட்டே இழுத்து கிஸ் பண்ணுற மாதிரி வர ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அவனோட வாய்ஸ் கேட்டோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட. இவனை பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி கூட என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, புருஷனும் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா, நீ இங்கே என்ன பண்ணுறன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. உன் கூட ஒன்றா குளிக்கலான்னு வந்தேன், வாமச்சா குளிக்கலான்னு இவன் கூப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு போடான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவளோட மேனேஜர் தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்தே உன் மேலே ஒரு கண்ணு, எப்படா உன்னை அடைவேன்னு காத்துட்டு இருந்தேன், இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அவ ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவ்வளோ பார்க்க இவ மயக்கம் போட்டுறா. இவ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ பயந்து போயிட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க பக்கத்தில் நர்ஸு தான் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தவொன்னே, நான் இப்படி இந்த இடத்துல யார் என்ன கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டு வந்தாரு, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாரு, இப்போதான் இங்கே வெளில போனாருன்னு சொல்ல, ஹீரோயின் நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோமே வரான். அவனை பார்த்த உடனே நர்ஸு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நர்ஸ் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்காக தண்ணி எடுத்து கொடுக்குறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை மடிச்சிருங்க, நேற்று நைட்டு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்கன்னு சொல்ல, எங்க பாரு அவன் உங்ககிட்ட தப்பாக நடக்கிறான்னு இதுக்காக என்கிட்ட சொல்லலை, இந்த கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து அவன் உங்ககிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஒரு நாள் அது என் ஹஸ்பண்டாக நீ பார்த்தியா, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்க, என்னை உன் ஹஸ்பண்டாக மனசில்
மனசுல கொஞ்சமாவது நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருப்பேன்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி பேச கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டான் போல இவளுக்கு வலிக்குது. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட கையை விட்டுட்டு உன் மனசுல புருஷன்ற என்ன இருந்திருந்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேனா அவன் கோச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, நம்மளால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவளோட பிரச்சனையை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டா. அதே மாதிரி தான் ஹீரோ கிட்டே சொல்லாம மறைச்சிட்டா. அந்த விஷயம் தெரியாம ஹீரோ மேல கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அந்த ஐவிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி வர வைக்க அவளும் அந்த இடத்துக்கு வரா. என்னடியாச்சு, உடம்பு நல்லா இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அவன் கூட தங்கிக்கவான்னு கேட்க தாராளமாக தங்கிக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளா, அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். மேடம் ஆனால் வீட்டுக்கே வரலையே சார், இன்னும் நான் அவங்கள பார்க்கவே இல்லைன்னு வேலைக்காரங்க சொல்ல அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீங்களே கால் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னோன்னா அவங்களும் ஹீரோயினுக்கு கால் பண்ண இவன் இந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சாரோட பைஜாமா வேற எங்கே இருக்குன்னு தெரிலன்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவரோட கபோர்டில் தான் இருக்கோ பாருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ஃபோனை வாங்கி பேசிட்டு இருக்கான். ஐயோ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கேன், 2-3 நாள் இங்கே தங்கிட்டு வரலான் இருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ அவகிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா என்னாச்சு சார், மேடம்க்கு உங்களுக்கு ஏதாவது சண்டே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க்கு முடிஞ்சு அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள செக்யூரிட்டி ஆளுங்களா பார்த்தீங்கன்னா மேடம் அந்த காஸ்ட்லியான காரு ரொம்ப நேரமாக இதே இடத்துல நின்றுட்டு இருக்கு, அந்த காரு பக்கத்தில் மட்டும் போகாதீங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு காரை பார்க்குறா. பார்த்தா அது ஹீரோவோட கார் தான். இப்போ அவன் கார்லேருந்து அவனோட அசிஸ்டன்ட் எந்திரிச்சு வந்து மேடம் சார் உங்களுக்காக சாப்பாடு கொடுத்து விட்டாருன்னு கொடுத்துட்டு போக இவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிக்கிறதுக்காக ஒரு கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அதே கிளப்பில் தான் ஹீரோவும் இருக்கான். ஏன்னா ஹீரோ இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வாடி ஜாலியாக சரக்கு அடிக்கலாம் ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக இருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவில் பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு தான் மெசேஜ் அனுப்புறான். நீ உன் ஃப்ரெண்டோட வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ ஆமான்னு அனுப்புறான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இவ பொய் சொல்றான்னு. இப்போ ஹீரோயின் அங்கே உள்ள வெயிட்டர் பையன் கூட ஜாலியாக பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். அந்த கால் வந்தோடனே இவ தனியாக வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் ஃப்ரெண்டு கூட படம் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான் நீங்கள் ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எந்த ஃப்ரெண்டு கூட படம் பார்க்குற, ஓ முன்னாடி நிற்கிறேன் ஏன் கூட வான்னு ஹீரோ கேட்க அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா சாரி நான் வேணும்னு பொய் சொல்ல, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் இந்த இடத்துக்கு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட பொய் சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏதாவது பிரச்சனைனா ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. பார்த்தா அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா போல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் என் ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்க்க அவன் ஃப்ரெண்டு தான் வரான். ஏண்டா கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படி தனியாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அண்ணி உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க போலன்னா அவ கலாய்ச்சிட்டு இருக்க. வாயை முடிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வந்துடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வெளியே வர அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ இதை வாங்கிக்கிறா. இப்போ அவள் இப்படி வாங்கினவுன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ அவ்வளோ பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறானா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு சாபம் விட்டாரு, என்ன தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ தனியாக தாண்டா இருப்பேன்னு, போகிற போக்கு பார்த்தா அது நடந்துரு போலேன்னு சொல்ல ஏன் இப்படி சொல்கிறீங்க, என்னை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களான்னு இவ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆன உடனே என்னை விட்டு ஃபாரின் போனீங்க, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை டச் பண்ணதே இல்லை, எல்லாத்தையும் விட என்னை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குண்டி அப்படின்னு ஹீரோவில் கிஸ் பண்ணி இவ கையை குறுக்க வச்சிடறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு உன் மேலே என்ன தெரியுமா கோவம், அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்துட்டு இருப்பேன்ல, நீ என்னோட பொண்டாட்டி, உனக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை என்னைக்கும் மறந்துடாத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு மண்டையாடுறா. இவ இப்படி மண்டையாடுறதை பார்த்தவொடனே ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவ கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது நம்ம டீம் லீடர் தான், எப்படிதான் அவளுக்கு மனசு வந்து ஓகே பண்ணான்னு தெரில, இந்த பெரிய கிளைண்ட்டோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கினது நீ தான், ஆனால் இந்த இன்டர்வியூவை உனக்கு கொடுக்காம அவள் ஆட்டைப்பட பார்க்குறான்னு சொல்ல என்ன இன்டர்வியூன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட இன்டர்வியூ தான். ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட ஒரு நாள் பேசிட்டு இருக்கதை ஹீரோ கேட்டிருப்பான். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லுவானா, என் புருஷனை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க, எப்படி போய் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன்னு பேசிட்டு இருந்திருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ ஒட்டி கேட்டுட்டு தான் இவளுக்காக இன்டர்வியூக்கு ஓகே பண்ணியிருப்பான்.
இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்காக அவளோட பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு குப்புறப்படுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு குப்புறப்படுத்துக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை விலக்கி விட அவள் முதுகில் ஏதோ ஒரு காயமாக இருக்கு. இவளோட மேனேஜர் ஹீரோனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துருப்பா இல்லையா, அப்போ ஏற்பட்ட காயம் தான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்லாம் விலக்கி விட்டுட்டு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஆளு ரொம்ப பாசமாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு ஹீரோக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஹீரோவில் பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன இடுப்பில் மணியெல்லாம் தொங்க விட்டுருக்கா, எனக்கு இந்த பெல் சவுண்டு பிடிக்கும்னு யாரும் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோனும் பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒன்றா தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னோட கையை கொடு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ கையை கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட கையை வாங்கி அவள் கையில் கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் பேசணும், ஓகேவான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட வேலைக்கு வரா. இப்போ அவள் வேலைக்கு வந்தோன்னா அவளோட டீம் லீடர் பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய ஆள் இன்டர்வியூக்கு ஓகே பண்ண வச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர், அவர் மூலமாக தான் மூவ் பண்ணின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நீ போவேண்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி ஹீரோவோட கம்பெனிக்கு வர ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவளை பார்க்குறான். என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சாரை இன்டர்வியூ எடுக்கணும்ல அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல யோயோவை தவிர வேற யாரும் இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நான் இங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து என்ன அந்த பொண்ணு வணக்க வச்சுட்டு இருக்க. ஹீரோ எந்த ஒரு பதிலும் பேசாம அமைதியாக இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு கால் பயங்கரமா வலிக்குது. நம்மளுக்கு ஹீல்ஸ் போட்டால் கொஞ்சம் கால் வலிக்கும் போல. இப்போ அவள் கால் வலி தாங்க முடியாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னா எதுக்காக இப்படி போடுற, கொஞ்சம் ஹீல்ஸ் கம்மி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் இன்டர்வியூக்கு போகிறதுனால இந்த மாதிரி போட்டு தான் ஆகணும், அதெல்லாம் கம்பெனி ரூல்ஸ்னு இவ சொல்ல சரி நீ எதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவில் தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியில் நிற்கிறான். அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அசிஸ்டன்ட் வெளியே நிற்கிறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவனை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அமைதியாக இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை பிடிச்சி அவன் கண்ணத்தில் வச்சுக்கிட்டு உனக்கு ரொம்ப குளிர்து பாரு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவில் தூக்கிட்டு வர இவன் ஹீரோவை டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா. அது பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னால மூச்சை விட முடியல, கொஞ்சம் லூஸ் விடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை லூஸா கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனோட தங்கச்சி தான் வராங்க. இப்போ அவனோட தங்கச்சி இவ்வளோ பார்த்த உடனே இவ்வளோதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஹீரோனை இலக்காரமா பேசிட்டு இருக்க. போது வாய் மூடு, அவன் உனக்கு அண்ணி முறை வேணும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுன்னு சொல்ல யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரியும், வேலை பாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ வாய் கொழுப்பு பாருன்னு அவங்க அண்ணி இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர இவ ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாத்தியா உன் முன்னாடியே என்ன அடிக்கிறான், அவனை என்ன நீயே கேளு அப்படின்னு இவ ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்க. ஹீரோவும் அவங்கள தடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, கிட்ட வா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் வரமாட்டேன் போயா அப்படின்னு சொல்லி இவன் மூஞ்சி இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி கொஞ்சம் மோசமாக நடந்துட்டு இருப்பா, அந்த கோவம் தான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன்னு ஹீரோவில் மடியில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ண உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குனேன்னு சொல்ல சரி போய் தூங்குன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவள் டீம் லீடர் கூட தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவன் என்ன செய்றனா உண்மையாவே ஷென் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒன்னதான் கூப்பிட்டுருக்காரு, உனக்கு கொஞ்சம் லக்கி இருக்குதான் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவதான் வரா. இப்போ வந்து உனக்காக நான் ஸ்பெஷலாக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எனக்கு கை வலிக்குது சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இவ பேசுறத டீம் லீடர் பார்த்தவொன்னே அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்க பாரு, இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களாம் அடிக்கடி இவரை வந்து பார்க்கறது சகஜம்தான் போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. இப்போ இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போலான்னு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஒரே மழை பெய்யுது. அதை பார்த்தோன்னே என்ன மழை வந்துருச்சு இன்னைக்கு நனைய போறோமோன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ கொடையோட வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் தான் பார்க்கிங்ல வெயிட் பண்ண சொன்னேன்ல, ஏன் மழையில வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சாரிங்க என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் கூட நான் எடுத்துட்டு வரல, அதனால தான் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க.
நீ ஒரு 2-3 நாளாக பார்க்க ரொம்ப சேடாக இருக்க. ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து தாத்தா கூட தான் இருந்தேன். வேறு எந்த சொந்தக்காரங்களும் எனக்கு கிடையாது. சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவங்கள பற்றியும் யோசிக்காத. நீ என்னை பற்றி மட்டும் யோசிச்சா போதும். உனக்காக தாத்தா கூட சேர்ந்து நானே இனிமேல் எப்பவும் துணையாக இருப்பேன்னு ஹீரோவை கையில் கிஸ் பண்ணிட்டு அவளை கூட்டி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போகிறா. இப்போ அவள் இப்படி போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கா. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்ட உடனே தான் ஹீரோக்கும் மெசேஜ் அனுப்பா. நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக 2 நாள் வெளியே போகிறேன், இந்த ஊருக்கு தான் போகிறேன்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே வந்திருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் ட்ரிப்க்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது 2 நாள் இந்த வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும்ப்பா, இந்த பிஸ்னஸ் ட்ரிப்லாம் யார் தான் அரேஞ்ச் பண்ணுறதுனே தெரிலன்னு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் அனுப்பின மெசேஜை பார்க்கவே இல்லை. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் மேடம் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போகிறாங்க, இந்த ஊருக்கு தான் போகிறாங்கன்னு அவன் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளை பார்க்க போகலான்னு முடிவு பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட ஒன்றா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் மட்டையாகிற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ அவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அவளோட ரூமுக்கு வர வந்து பார்த்தா அவள் ரூமில் ஹீரோ தான் இருக்கான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொடனே என்ன சொல்கிறானா, நீ அனுப்பின மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணவே இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவன் அழுக ஆரம்பிச்சிடா. யோயோ என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க நீங்கள் என்னை உண்மையாகவே காதலிக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் அவனை உண்மையாகவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. இவ கண்ணு முன்னாடி ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொடனே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சிடறான். காலில் செருப்பு போடாமல் எந்திரிச்சா எப்படி, சளி பிடிச்சிட போது செருப்பை போட்டு அப்புறமா எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு ஹீரோவை கிட்ட போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க நேற்று நைட்டு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு இவ கையை ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்க. நீயும் நானும் புருஷ முண்டாட்டிய அப்படியே நமக்குள்ள நடந்தாலே என்ன தப்பு, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தானே, இதனால என்ன பிரச்சனை பொண்டாட்டி, நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் டேட் நடந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க, என்னை காதலிக்கிறீங்களான்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. என்னடான்னு பார்த்தா அவங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோன் அவங்க தாத்தா நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் வெளியே வர, டாக்டர் என்னோட தாத்தாக்கு என்னாச்சுன்னு இவ கேட்டுட்டு இருக்கா. அவருக்கு கேன்சர் இருக்கு, அவர் பிழைக்கிறது கஷ்டம், உங்க மனசு தைரியமாக்கிக்கங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த இடத்த விட்டு போக, இவர் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் உங்க தாத்தாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ ஹீரோயின் இப்படி அழுதுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கூட இருக்கோம், தாத்தாக்கு எதுவும் ஆகாது, நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க கூடாது, உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா நிம்மதியா வாழணும். எங்க பாரிஷன் என் பேத்தியை புலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒருவேளை புலி பண்ணனா உன்னையும் உன் தாத்தாவே நான் சும்மா விட மாட்டேன், அவனுங்க 2 பேரையும் நான் மிரட்டி வச்சிருக்கேன், எதுவும் பண்ண மாட்டேனுங்க, ஒருவேளை ஏதாவது பண்ணா தாத்தா கிட்ட சொல்லு, தாத்தா பாத்துக்குவேன், உனக்கு குளிர்னா உடம்புக்கே ஒத்துக்காதுல, குளிர்காலம் வரும்போது மறக்காம நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்க, அப்பதான் குளிர்லேருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க. தாத்தா நீங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது, நீங்க தான் என்னோட பெரிய பலமே, நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னம்மா, நல்ல ஸ்கார்ஃப் போட்டுக்கணும், நீயும் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தாத்தா பேசிட்டு இருந்த வாக்கே இறந்து போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவ பெட்ரூம்ல இருந்து தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல அவ தாத்தா கூட எடுத்த போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இவ வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில வேலைக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் உடம்பு எப்படி இருக்கு, ஃபீவர் குறைஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா குறைஞ்சுதுன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. உங்க தாத்தா இறந்ததுலேருந்து உங்களுக்கு ஃபீவர் தான், சார் தான் நைட்டு ஃபுல்லாக கூடவே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் நீங்கள் இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அவர்னு இவ கேட்குறா. சார் ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு, உள்ள ஸ்டடி ரூம்ல தான் இருந்தாரு, நான் வேணா கூப்பிடவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இவ ஹாலுக்கு வந்து பார்க்க, ஹாலில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, எங்க பாரு என் அண்ணன் விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான், அவன் வாழ்க்கையே இதனால வீணா போயிடுச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே கூடாது, காசுக்காக யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்கன்னு அவ ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. அவ என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசினா நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவனோட அண்ணின்றதை மறந்து போயிட்டா, ஒழுங்கா மரியாதையா பேசினா உனக்கும் மரியாதை கிடைக்குன்னு 2 பேரும் இவ்வளோ பிடிச்சி திட்ட. அதை பார்த்தோன்னே இவளுக்கு கோவம் வந்துடுது. பொண்ணு விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தாத்தாவோட ஆசைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், மற்றபடி அண்ணனுக்கு அந்த பொண்ணு மேலே எந்த விருப்பமும் இல்லை, எங்க அந்த பொண்ணு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவன் வாயிலேருந்து சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க,
இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அமைதியாக இருக்கான். ஏன்னா உண்மையாகவே தாத்தாக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னடா கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை, அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேள்வி இன்னொரு தடவை கேட்காத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் இப்படி பேசுறத பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறான். அப்ப நான் என்ன பிடிச்சிருக்குன்னு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் மனசுல நான் இல்ல போலையே அப்படின்ற மாதிரி இவ சோகமா உள்ள வந்துட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடறா. இப்போ இவன் இப்படி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் தாத்தாவை நினச்சி மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டியா, நான் எப்போ உனக்கு துணையா இருப்பேன், இந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உங்கள் தாத்தாக்காக தானே என்னை கல்யாணம் பண்ண, அதுக்காக தான் இந்த வாழ்க்கையை நீ கண்டினியூ பண்ணுற, இப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹிரனோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. கிராமத்தில் உள்ள இடத்துல அதிகமாக மழை பெஞ்சதுனால வெள்ளத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் முன் வரலான்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹிரன் பார்த்தீங்கன்னா அவளோட கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அடுத்த நாளே கிராமத்துக்கு கிளம்பி வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகமாக உட்காந்துட்டு இருக்க. உன் பொண்டாட்டியை மிஸ் பண்ணுறேன்னா டேரெக்டாக போய் அவளை பார்க்க வேண்டியதானே, மூஞ்சி ஏண்டா அப்படி தொங்க வச்சுட்டு இருக்கேன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹிரனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவளோட கிராமத்துல தான் இருக்கா. இப்ப இந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்கும் இவ உதவி பண்ணிட்டு ஒரு பாட்டி கூட பேசிட்டு இருக்க. மேல இருந்து ஒரு தகடு அந்த பாட்டி மேல விழுகிற மாதிரி வருது. அதை பார்த்தோன்னே ஹிரன் அந்த பாட்டியை பிடிச்சி இழுத்து காப்பாத்த அந்த தகடு அவ மேல பட்டுருது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட கார்ல உட்காந்துட்டு நியூஸ் கேட்டுட்டு இருக்க. நியூஸ்ல ஹீரோனோட கிராமத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிராமத்துல வெள்ளம் வந்து 23 பேர் இறந்து போயிட்டாங்க, பழி எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு வேகமா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா போற வழி ஃபுல்லாவே மரம் அது இதுன்னு ஒடிஞ்சு கிடக்குது. அதை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நிறைய மரம் ஒடிஞ்சு கிடக்கு, இதை தாண்டி நம்மளால போக முடியாது, இங்க இருந்து மேடத்தோட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஹீரோவை பார்த்தீங்கன்னா கொற்ற மலையில காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாட்டி கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பவர் இல்லை, அவள் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ அவள் பாட்டி கூட இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ஊர்ல உள்ள பையன் தான் வரான். மழை அதிகமா இருக்கு, யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃபோனை பார்க்குறான். கரண்ட் இல்லாம சார்ஜ் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. பாட்டியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோ தான். 10 கிலோமீட்டர் நைட்டு ஃபுல்லா நடந்தே இந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல. இப்போ பாட்டி அந்த பையனை இவனை பார்த்த உடனே காரையும் காணும் ஒன்னையும் காணும் நடந்தே வந்தியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தலையை தோட்டி விட்டுட்டு இருக்க. என்னடா பார்த்துட்டு இருக்கா, அந்த பையனுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணு, பார்க்கவே இவ்வளோ டயர்டாக இருக்கான் பாரு, நைட்டெல்லாம் மலையில் வேற நனைஞ்சிருக்கான், ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்ல அவனும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். இப்போ ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் கூட தான் இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க, அதுக்கு காரணம் உங்கள் தாத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு, அதுக்காக தானே, நான் உங்களோட பொண்டாட்டி அப்படின்றதுனால தான் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க, மற்றபடி உங்களுக்கு என் மேலே எந்த காதலும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. இவ இப்படி கேட்டதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, இதுக்கான பதில் நான் உன்னை கட்டி பிடிக்கிறதுலே உனக்கு நல்லா தெரியும்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிட்டு தாத்தாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த கிராமத்தில் நீ ஒழுங்காவே தூங்கல, மேலே ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ரூமுக்கு போறா. இப்போ அவள் இப்படி ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தாத்தா நானே இவனை ஒன்றா வந்திருக்கா வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா தாத்தா வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இப்போ அவ மேலே பார்க்க ஹீரோயின் தான் கீழே இறங்கி வரா. அவளை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பொறாம வந்து அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒழுங்காக நடந்துக்க தெரியாதா, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இவன் தள்ளி உட்காந்துட்டு இருக்க. இப்போ அந்த சைடு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட தனியாக பேசலான்னு அவளை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன சொல்றானா, சின்ன வயசுல அம்மா அப்பாவும் செத்து போயிட்டாங்க, இருந்தது ஒரே ஒரு தாத்தா, அவரையும் கொண்டுட்ட, அந்த தாத்தா செத்து போனதுனால தான் அவன் புருஷன் உன்னை விட்டு போகாம இருக்கான், இல்லைன்னா அவன் என்னைக்கும் உன்னை விட்டு போயிருப்பா தெரியுமா, 2 கிழவனுங்களுக்கும் அறிவே இல்லாம ஒன்று போய் அவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க, உன்னை கட்டி வச்சதுனால தான் அவனோட வாழ்க்கையே வீணா போச்சு, இல்லைன்னா அவன் நேரம் சந்தோஷமா இருந்திருப்பான், இதுல உங்க தாத்தா வேற செத்து போயிட்டாரு, அவர் செத்து போனதுனால தான் அவன் உன்னை விட்டு போகாம இருக்கான், இல்லைன்னா எப்பவோ தலை தெறிக்க ஓடி இருப்பான்னு இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளுக்கு ஒரு அறைய போட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய அடிப்ப, இதை நான் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, முடிஞ்சா சொல்லிக்க, எனக்கு அதை பத்திலாம்
ப்ராப்ளம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் நான் அரைஞ்சிட்டா அப்படின்னா அவள் ஹீரோயின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களை கண்டுக்காம போகலான்னு பார்க்க ஹீரோ கையை பிடிச்சிடறான். ஒழுங்கா கையை விடு, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோவும் பின்னாடியே போகலான்னு பார்க்க இவ ஹீரோவை தடுக்கிறா. எதுக்காக நீ அவகிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, எதுக்காக அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க? அவன் மனசாட்சி எல்லாமே நான் அரைஞ்சிட்டா பாரு, அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவளை கூப்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ அவளை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எங்க பாரு, அவளோட பேக்ரவுண்டும் சரியில்லை, அவளோட பிஹேவியரும் சரியில்லை. அவளை போய் என்னோட பொண்டாட்டினா என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அவளை விட்டுட்டு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல உன்னோட அண்ணன் நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான். அவன் கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க, என்னோட லைஃப்ல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னை தங்கச்சியா பார்த்தது என்னோட தப்பு தான். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வராத. அப்படி உன்னை வீட்டு பக்கம் பார்த்தனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன்னு ஹீரோ அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு அந்த பொண்ணு காதலிக்கிறியான்னு கேட்டதுக்கு ஹீரோ அமைதியாக இருந்திருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவரோட மனசுல நான் இல்லை போலேன்னு இவ சோகமாக நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வந்து இவளை கட்டி பிடிக்கிறான். இப்போ இவன் இப்படி கட்டி பிடிக்கிறத பார்த்தோன்னு உன் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருக்குன்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எல்லாமே தாத்தாக்காக தானேன்னு சொல்ல அந்த மாதிரிலாம் இதுவும் கிடையாது, எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க ஐயோன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்த இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு, இந்த கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிட்டோம்? என் தாத்தாக்காக தானே பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னோட தாத்தாவே உயிரோட இல்லை. என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமாக போகலாம், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ தான், என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்டாட்டி நீ மட்டும்தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என் தாத்தா போனதுக்கப்புறம் என் குடும்பமும் நீ தான், எல்லாமே நீ தான், எனக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாதுன்னு இவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போக ஹீரோக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க ஹீரோ பக்கத்துலேயே இருந்து அவளை பத்திரமா பார்த்துட்டு இருக்கான். அவளோட மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போ ஹீரோ அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறது, அவளுக்காக சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோ பகல் பூரா எப்பப்போ வீட்டில் இருப்பாளோ அப்போ எல்லாம் ஹீரோயின் கூட இருந்துட்டு நைட்டில் போய் அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிடலான்னு அவள் கம்பெனிக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. ஹீரோனை கம்பெனியை விட்டு வெளியே வரான். இப்போ அவள் இப்படி வெளியே வந்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். ஏய், நம்ம கம்பெனியில் புது ப்ராஜெக்ட் வருதுல்ல, அதுக்காக ஃபாரின் போய் வேலை பார்க்க போகிறோம். நாங்கள் போயிட்டோன்னா எப்படியும் மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாதமாவது அங்கே இருக்க வேண்டியது வரும்னு இவங்க கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருக்க. இவ்வளோ அந்த பையன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான். 2 பேரும் ரொம்ப நேரம் வெளியே நின்று பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிடுறான். என்னவ ரொம்ப நேரம் அந்த பையன் கூடவே பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கொஞ்சம் பொறாமையே வந்துடுது. இப்போ ஹீரோயின் அந்த பையன் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க வர இவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா உனக்கு பிடிக்க ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவ அமைதியா அந்த ஸ்நாக்ஸையே பார்க்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைகளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு கையை கீழே இருக்க கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவ ஹீரோ வாங்கிட்டு வந்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அவளை வீட்டுக்கு கூட்டு வரான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு மாதிரி மயக்க போற மாதிரி போக என்னாச்சுங்க முகல செவந்து போச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு இவ கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமா இருக்கு. ஏன்னா ஹீரோ கொஞ்ச நாளா நைட்ல தூங்குறதே கிடையாது. பகல் பூரா இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவனோட உடம்பையே வருத்திக்கிட்டான். அந்த டைம்ல தான் அவனுக்கு ஃபீவரே வந்துருச்சு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் உங்களுக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன்னு இவ போக பார்க்க எங்கே போகாத என் கூடவே இருன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலே என்னோட ஃபீவர் சரியாயிரும், என்னை விட்டுட்டு மட்டும் போகாத என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு உன்னோட வலி என்னன்றது இன்னைக்கு தான் எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, நீ எந்த பையன் கூடயாவது பேசும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அதே மாதிரி தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. எங்க பாரு எதை பத்தியும் யோசிக்காத, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, அப்பதான் ஃபீவர் குறையன்னு இவ போக பார்க்க ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுன்னு இவன் அவளை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்க அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி மேடம் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மேடமோட கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வேலை பார்க்கறதுக்காக மேடம் ஃபாரின் போக போறாங்க, மினிமம் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமா, மேடம் நீங்க மிஸ் பண்ண போறீங்க, அந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் இன்னைக்கு தான் ஃப்ளைட் ஏற போறாங்க, மேடம் உங்களை விட்டு போக போறாங்க, சீக்கிரம் போய் பாருங்கன்னு சொல்ல இவ சொன்னதை கேட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமா ஹீரோயினை தேடி தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட கம்பெனில சென்ட் ஆஃப் பார்ட்டி வைக்கிறதுக்காக ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து தேடி பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ்வளவுமே இருக்கா. இப்போ ஹீரோ அவளை பார்த்தவொடனே கட்டி பிடிச்சிட்டு
உன் கம்பெனி புது ப்ராஜெக்ட் விஷயமா நீ ஃபாரினுக்கு போறியாமே, அட்லீஸ்ட் 3 மாசமாவது ஆகுமாமே, உண்மையாவே என்னை விட்டு போறியான்னு கேட்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், மினிமம் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் ஆகும். ஆனா நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகல. நேற்று ஒரு பையன் பேசிட்டு இருந்தானே, எனக்கு பதிலாக அந்த பையனை தான் நான் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா புது இடத்துல போய் வேலை பார்க்குறது எனக்கு செட் ஆகுமான்னு தெரில. எனக்குன்னு இருக்க ஒரே ஃபேமிலி நீங்கள் தான். உங்களை விட்டுட்டு போய் நான் எப்படி வேலை பார்க்குறது? அதனால அந்த ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உனக்கு நல்ல புருஷனாக இருப்பேன், உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்க வேண்டியது இவ்வளோ லேட்டாக நடக்குது பொண்டாட்டினா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில் பொம்மை வரைஞ்சிட்டு இருக்கா. அதுவும் ஒரு சிரிக்கிற மாதிரியான பொம்மை. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்க இவன் ஹீரோவை திரும்பி பார்க்குறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு, என்னங்க நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், லவ்யூன்னு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், என்னைக்கு உன்னை முதல் தடவை பார்த்தேன்னா அன்னைக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு ஹீரோவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு இவ்வளோ முதல் தடவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு, இன்னிலேருந்து நீ என்னோட முழுமையான பொண்டாட்டி ஆயிட்டேன்னு இவன் ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இப்படி சந்தோஷமாக வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.